ஹனியோட டேரன் நான் உங்களா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்டா. நீங்கள் ஒரு பிஎல் ஃபேன் இல்லைனா தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடுங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்குக்கான ஒரு மூவி தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியோட நேம் என்னென்னா டார்க் த்ரெட். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்க்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஒவ்வொருத்தரோட லைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ கொஞ்சம் ஏன்ஷியன் வைப் அண்ட் ஆல்ஃபா ஒமேகா இதெல்லாம் மிக்ஸ்டடில் தான் இருக்கும். ஸோ ஏன்ஷியன் வைப்னு சொல்லும் போதே அவங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈகராக இருக்கும். அண்ட் அதில் ஆல்ஃபா ஒமேகானா சொல்லவா வேணும். ஸோ நிறைய பேருக்கு ஆல்ஃபா ஒமேகா ஜேர்னர் பிடிக்கும்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் இந்த ஜேர்னி இப்படி போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு கொடுத்த ரிக்வெஸ்ட்டை தான் நான் கொஞ்சம் அவள் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவை நான் ஹோல் ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஆல்ஃபா ஒமேகானா என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ஃபா ரிவெஞ்ச்னு ஒரு ஸ்டோரி என் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சீரியஸோட எபிசோட் 1 ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒமேகாஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஸ்டோரியை கன்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நான் சொல்கிற கொஞ்சம் விஷயத்தை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கன்டினியூ பண்ணாலும் ஓகே தான்டா. ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. ஒரு சின்ன இன்ட்ரோவோட நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Now like into the dream world. ஓகே, ஆல்ஃபா ஒமேகா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? ஆல்ஃபாஸ் அவங்கெல்லாம் டாமினண்டான பீப்புள். இப்போ இருக்க இந்த ஏன்ஷியன் டைமில், அதாவது இந்த ஸ்டோரி நடக்க போகிற இந்த ஏன்ஷியன் டைமில் ஆல்ஃபாஸ்லாம் ரொம்ப டாமினண்டான பீப்புள். அவங்க தான் பவர்ஸ்லேயே ரொம்ப ஹையானவங்க. ஒவ்வொரு ஆல்ஃபாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஒரு பெட் அனிமல். அது அனிமல் இல்லை, அது வைல்டு அனிமல். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அந்த அனிமல் அவங்க கூடயே வளர்ந்து அவங்க கூடயே ட்ராவல் பண்ணும். ஸோ அதில் நிறைய டைப்ஸான அனிமல்ஸ் இருக்குது. லைக் உல்ஃப், வல்ச்சர், ஈகிள். ஸோ நிறைய டைப் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆல்ஃபாவோட பவரை பார்த்து அந்த ஒவ்வொரு அனிமலும் செயல்படும். ஸோ அப்படி ஒமேகாஸ் பக்கம் வந்தால் அவங்களாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்ட். அண்ட் ஏன்ஷியன் டைமில் அவங்கெல்லாம் வெறும் குழந்தை பெற்று கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஸ்டோரி எல்லாம் நடக்க போகுது. ஸோ ஒமேகாஸ் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கைண்டான பர்சன்ஸ். யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது மேல் ஒமேகா, ஃபீல் ஒமேகான்னு 2 டைப் ஒமேகாஸ் இருப்பாங்க. ஆனால் 2 டைப் ஒமேகாஸ் ஆலையும் அவங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்குற தன்மை இருக்கும். ஸோ தே கேன் கிவ் பர்த். அண்ட் ஒவ்வொரு ஒமேகாஸுக்குமே அவங்களுக்கான சென்ட் ஒன்று இருக்கும். அது அவங்களோட ஆல்ஃபா காண்டி மட்டும்தான். அண்ட் அவங்களுக்கு ஹீட் பீரியட்னு ஒன்று வரும். ஸோ அந்த டைமில் அவங்க கண்ட்ரோல்லே அவங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த பெயின் அன்பேரபிளாக இருக்கும். லைக் கேர்ள்ஸுக்கு எப்படி பீரியட்ஸோ அதே மாதிரி ஒமேகாஸுக்கு அது ஹீட். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இந்த கன்ஃபர்மேஷனோட இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தா ஒரு கிச்சனில் தான் ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணும் நின்று ஏதோ குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுற்றி நிறைய மேட்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க அரச அதிகாரிகளோட அந்த கிளாத்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியுது ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு. பட் இப்போ எதுக்கு கிச்சனில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த பையன் அப்படியே அவங்க அக்காவுக்கு கருவேப்பிலையெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு அந்த குட்டி கையால் அதை அவங்க அக்கா கொடுக்குறான். அவங்க அக்காவும் அது பத்தலை அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பார்க்குறாங்க க்யூட்டாக. இப்போ அந்த பையன் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பிச்சை எடுத்து அப்படியே கொடுக்குறான். அவங்க அக்கா சிரிச்சுட்டு அதை வாங்கி தாளிச்செல்லாம் முடிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்படியே அந்த சின்ன பையனை பார்த்து ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. இந்த பக்கம் அந்த பையன், அக்கா எனக்கு ஒன்று கேட்கணும். என்னடா கேளு. இல்லைக்கா, நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கே எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கோம். பாரு, இன்னைக்கு எப்படி சட்னி வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி ஏன் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கோம்? ஏன்னா நம்மளாம் ஒமேகாஸ்னால் நம்ம மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுமா? ஆனால் ஏன் அண்ணா அக்காலாம் பண்ணல? பெரிய அக்கா, அப்புறம் அண்ணா, சின்ன அண்ணா யாருமே எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்ஃபாஸ். இந்த நாட்டை நம்மளுக்கு அடுத்த பார்த்துக்க போகிறவங்க. நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் அவங்க இங்கே இருப்பாங்க, இந்த சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளுவாங்க. அப்படியா? ஆனால் ஏன் ஆல்ஃபாஸ்லாம் சமைச்சா என்ன? அவங்க சமைச்சா நம்ம சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்க அவங்க அக்கா சிரிச்சுட்டே, ஐயோ அப்படிலாம் இல்லைடா, அவங்க சமைச்சாலும் நம்ம சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் இது நம்மளோட வேலை, அது அவங்களோட வேலை. ஸோ ஒருத்தவங்களோட வேலையை என்றைக்கும் மாற்ற முடியாதுல்ல. அது எப்படி மாற்ற முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக மாற்றலாம், நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையெல்லாம் தூக்கி அப்படியே காணிக்கிறான். அந்த ஹன்புக், அதாவது கொரியனோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதையும் போட்டுட்டு அவன் க்யூட்டாக கை தூக்குறதை பார்த்து அவங்க அக்கா அப்படியே சிரிக்கிறாங்க. சரி, என் செல்ல குட்டி கண்ணனுக்கு வா, இப்போ போவோம். இப்போ போய் நம்ம 2 பேரும் வேலையை பார்க்கலாம், இல்லைன்னா அப்பா ஏசுவாங்கல்ல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவனை தூக்கிட்டு போக அவன் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்கான்.
இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி காட்டினா ஒரு பொண்ணு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கா. அவளோட தலையில் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டிருக்காங்க. ஸோ அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வெளியே தடபுடலாக போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. இப்போ ஒரு பர்சன் அப்படியே பக்கத்தில் வந்து அக்கா அப்படிங்கிறான். இப்போது அவங்களும் கண்ணா வந்துட்டியா, என்னடா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க்கா. நீ நீ இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நீ அவங்க அதாவது மாமா கூடயே கிளம்பிடுவேன்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்கிறாங்க? டேக்கண்ணா அதான் உண்மை. அக்கா சொன்னேன்ல, நம்மளாம் ஒமேகாஸ் இங்கே இருக்க மாட்டோம், ஒரு நாள் போயிடுவோம். அது இன்னைக்கு தான், சரியா? அதனால கவலைப்படாத, அக்கா அங்கே பத்திரமா தான் இருப்பேன். ஆனால் உன்னை விட்டுட்டு இருக்கணுமேக்கா, என்னால் முடியாதே. என் டேக்கண்ணாக்கு எப்போ என்னை பார்க்க தோணுதோ அப்போல்லாம் நீ ஓடி வந்துரு. உன் மாமா பற்றி தெரியும்ல, அவர் ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக நீ வந்தா உன்னை வெல்கம் பண்ணுவார், ஜாம்னு வச்சுப்பாரு. அதனால நீ கவலைப்படாத, நீ வா. எப்போல்லாம் பார்க்கணுமோ அந்த ஊருக்கு வந்துரு, அக்கா அங்கே தான் இருப்பேன். ஏன்க்கா நீ இங்கே வரமாட்டியா? வரமாட்டேன்டா, இதுதான் கடைசியாக இருக்கும் இங்கே வரது. இதுக்கப்புறம் நான் இங்கே வந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி ஆல்ஃபா என்னை வேண்டான்னு ஒதுக்குன நாளாக தான் இருக்கும். இல்லைனா நான் அங்கே தான் இருப்பேன். அக்கா ஏன்க்கா ஆல்ஃபாஸில் இருந்தால் இங்கே வரலாம்ல, நம்ம ஏன் அங்கே போகணும்? நம்ம ஏன் அங்கே போகணுமா? ஐயோ என் செல்ல கண்ணா, அப்படி இல்லைடா. இங்கே பாரு, ஆல்ஃபாஸ்லாம் நம்ம லவ் ஆஃப் லைஃப், அவங்க தான் நம்ம லைஃப் ஆஃப் லவ். அதான் கரெக்டு. அவங்கள தவிர வேறு யாரையும் நம்ம யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் அவங்க நம்மளை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்க பொசசிவாக காட்டலாம், இல்லை கேராக காட்டலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீ சின்ன பையன்தான், போக போக உனக்குன்னு ஒரு ஆல்ஃபா சீக்கிரம் உனக்காண்டி வருவாங்க. அப்போ நீ எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சுப்ப. எனக்குன்னு ஒரு ஆல்ஃபாவா? கண்டிப்பாக அவரும் மாமா மாதிரி இருப்பாரா? ரொம்ப ஸ்வீட்டாக சிரிச்சுட்டு நல்லா பேசுவாரா? கண்டிப்பாக நல்லா பேசுவார், உன்னை நல்லா பார்த்துப்பாரு. என் கண்ணன் டீயை யாரால் ஹர்ட் பண்ண முடியும் சொல்லு? இந்த அழகான ஃபேஸை பார்த்து யாரால் கோவப்பட முடியும்? எல்லோரும் கரைஞ்சி போயிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க சிரிக்க, இங்கே டேயும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவங்க அக்காவை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். டேக்கு அப்போ ஒரு 10 years இருக்கும். செம்னா சிரிச்சிட்டு, ஆமாம் இந்த டேயை பார்த்து யாரால் கோச்சிக்க முடியும், எல்லாருக்கும் டேவை பிடிக்கும் அப்படிங்கிறான். ஸோ அவங்க அக்காவும் அப்படியே ஃபோர்ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு, எப்போவும் நீ தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ இப்போ டேவை பேசிகிட்டு இருந்தால அவங்க பேர் வந்து லில்லின்னு வச்சுக்கலாம். இப்போ உள்ள ஒரு பர்சன் வராங்க. ஸோ அது வந்து டேவோட பெரிய அக்கா, அதாவது லில்லிக்கும் அக்கா. அவங்க பேர் வந்து ஜூனா. ஸோ ஜூனாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே ரகடானவங்க. லைக் வந்து சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. லைக் அவங்க ஒரு மஸ்குலன் டைப்னே சொல்லலாம். ஸோ அவங்க அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராக, அக்கா லில்லி ரெடியா, கிளம்பு, லேட் ஆகுது. அண்ட் தியாங் உனக்கெல்லாம் தெரியும்ல, அம்மா பக்கத்தில் போய் சைலண்ட்டாக உட்காந்துக்கணும், இங்கே அங்கே லாந்தக்கூடாது, புரியுதா? மெயினாக எந்த ஆல்ஃபாஸ்கிட்டையும் மாட்டாம இரு. உன்னை நிறைய தடவை நான் காப்பாற்றிட்டு வான் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நீ கேட்க மாட்டேன்ற. அக்கா எதுக்கு அவனை திட்டுறீங்க? சின்ன பையன் தானே. லில்லி எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், கவனமாக இருக்க சொன்னா இருக்க கிடையாது அவனால். சூன் அவன் ஹீட் பீரியட் அட்டன் பண்ண போகிறான், ஆனால் அது கூட தெரியாமல் ரொம்ப தாவுன்னு தான் தாவுறான். இரு, உன்னையெல்லாம் அடைச்சி போட்டால் தான் சரியாகும். அக்கா வேணாக்கா, சின்ன பையன். சரிதான், இப்போ இது முடியட்டும், இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா ஜூனா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜூனா போனோன்னே தியாங் ஒரு மாதிரி சேடாக இருக்கான். எதுக்கு இவ்வளோ மூஞ்சி தொங்க போட்டு வச்சுருக்கேன்? இல்லை, நான் அக்கா சொல்கிறது கேட்டிருக்கணும், நான் தான் ஜூனா அக்கா சொல்கிறது கேட்கல. சரி விடு, ஒன்றும் இல்லை. ஜூனாக்கா ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க நம்ம மேலே, ஆனால் அதெல்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க. பட் அவங்க மனசில் ஒரு குழந்தை மாதிரி, அதனால் உன்னை எப்பவும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் அவங்க மைண்டில் இல்லை, அதான் உன்னை ஏசிட்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. இங்கிட்டேயும் அப்படியே பார்த்துட்டு, சரி எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப கிளாஸ் எடுக்கிறீங்க. ஐயோ நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, சரி நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் பார்த்தா லில்லிக்கு கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அவங்களோட ஆல்ஃபாவோட, அவங்களுக்கு முடிவான ஆல்ஃபாவோட கல்யாணம் நடக்குது. ஸோ அவங்க வந்து ட்ரிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த மேரேஜுமே நல்லபடியாக முடியுது. டேவும் அவங்க அக்காவை ஹக் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுறான். ஸோ அந்த ஊரே அப்படியே அமைதியாகுது. அண்ட் வந்து லில்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போது அங்கே இருக்க ஒரே ஒமேகா, அதாவது டே ஃபேமிலியில் இருக்க அடுத்த ஒமேகான்னு பார்த்தா அது தியாங் தான். ஸோ டே எப்போ ஹீட் பீரியட் அட்டன் பண்ணுவான், அவனுக்கான ஆல்ஃபாவை எப்போ தேடுறதுன்னு சொல்லிட்டு அவனோட அக்கா அண்ணாவான ஆல்ஃபாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ டே தான் ரூம்குள்ளே கண்ணா பின்னான்னு கத்துறான். அவனோட மைண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக கன்ஃபியூஷன்ஸ். ஒரு மாதிரி அவன் பக்கத்துலேருந்து ஒரு சென்ட்டோட ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லை பேர் பண்ணவே முடியல, அவ்வளோ சென்ட். அந்த
சாண்டல்வுட் ஸ்மெல் இருக்குல்லடா. ஸோ அந்த ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாக பரவி போயிருக்கு. வெளியே இருக்க எல்லாருக்குமே அது புரியுது. இங்கிட்டே அப்படியே பொருளெல்லாம் உடைச்சிட்டு கான்ஷியஸ்லேயே இல்லை, இங்கே எங்கேயும் தள்ளாடி ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் டேயோட அம்மா தான், டேக்கனா ரூம்குள்ளே இருக்கியா அப்படின்ட்டு அவங்க தட்டும்போதே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது இன்னொரு ஒமிகா இருக்கிறது. ஸோ அவங்க அப்படியே அந்த டோரை உடச்சிட்டு உள்ளே வராங்க. வேறு யாரையும் வரவிடல, அப்படியே டோரை அவங்க பவர்ஸ் கொண்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே பொறுமையாக வராங்க, அவங்க நோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி. இப்போ உள்ள வந்து பார்த்தா டே ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு பொறுமையாக அவன் பக்கத்தில் போய், டேக்கண்ணா என்னாச்சு, இங்கே பாரு அம்மா வந்திருக்கேன் அம்மா அப்படின்னு பொறுமையாக வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவன் தான். இப்போ அவங்க அம்மா தான் அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. டே பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு, அம்மா எனக்கு என்னம்மா ஆச்சு, ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்ல நியூஸ் தான். நீ ஒரு ஃபுல் ஒமேகாவாக மாறிட்ட. என்ன சொல்கிறீங்க, ஃபுல் ஒமேகாவா அப்படின்னா? அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு நீ இப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுவும் ஆல்ஃபா காண்டி மட்டும்தான். ஸோ நீ உன் ஆல்ஃபாவை பார்த்தோன்னே உன்னோட ஸ்மெல்லை நீ அவருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். என்னோடய ஸ்மெல்லை நான் அவருக்கு கொடுக்கணுமா? அப்போது எனக்கு நேரம் ஆல்ஃபா கிடைப்பாங்களா அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்க அவங்க அம்மா சிரிச்சுட்டே, என்னட்டே உன் ஆல்ஃபாவை பக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கு போல், கண்டிப்பாக அக்கா மாதிரி எனக்கு ஒரு ஆல்ஃபா வேணும், அவங்க மாமா மாதிரியே ரொம்ப ஸ்வீட் கைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டே இருக்க அவங்க அம்மா அப்படியே தலையை லைட்டாக டேப் பண்ணி கொடுத்து, கண்டிப்பாக உன் அக்காவை விட பெஸ்ட்டான ஒரு ஆல்ஃபா தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான். அண்ட் என் சின்ன பையன் இவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படின்னு அவங்க அம்மா கிச்சலாம் காட்டுறாங்க. ஸோ டேயும் சிரிச்சுட்டே அவங்க அம்மா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் டே வந்து அவன் ஹீட் பீரியட் அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஒரு ஊர் தான் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்போது ஒரு பெரிய காளை மாடு, ஸோ பார்க்கவே செம்ம டெரரா அப்படி இருக்குது. ஸோ ஊரில் இருக்க ஒரு ஆள் அப்படியே ஓடி வரான், சைரன் அவுத்து விட்டு ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடிட்டுருக்கான். சைரனுங்கிற பேரை கேட்டோன்னே எல்லாரும் தெரிஞ்சு ஓடுறாங்க. எல்லாம் அந்த காளை மாடல் தான். அது வெறி பிடிச்சி ஊருக்குள்ளே அப்படியே எல்லாரையும் பார்க்குற எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு இருக்கு. சின்ன குழந்தையில கூட விடலை, அப்படியே முட்டிட்டு அங்கங்கன்னு ஓடிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸில் இந்த கலவரம் அங்கே இங்கே ஓடிட்டுருக்க ஒரு பர்சன் அவரோட கார்ட்ஸ் கூட, அதாவது நிறைய சோல்ஜர்ஸ் கூட அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகிறாரு வித் அவர் சோல்ஜர்ஸோட. அப்படியே ஏதோ போர் முடிச்சுட்டு வந்திருக்காரு. சடி உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போதே இந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த சோல்ஜர் தான், யூங்கி சொல்லுங்க அரசே என்ன ஆயிற்று, ஏன் எல்லாரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறார்? அது அரசே அப்படின்ட்டு இங்கே யூங்கி தான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறான். அங்கே ஒரு ஆளை பிடிச்சி என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்க, இப்போ அந்த ஆள், அரசே தங்களுக்கு தெரியாததா, சைரன் அரசரன் காலமாடு ஊருக்குள் நுழைந்து விட்டது, கட்டுப்பாட்டுகளை மீறி அங்கிருக்கும் காவலாளிகளையும் கொன்றுவிட்டு வந்ததாக கேள்விப்பட்டோம், அதனால்தான் வீட்டுக்குள் மறைந்து கொண்டிருக்கிறோம், எல்லாற்றையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து ஓடிடுறான். இப்போது இதை கேட்ட யூங்கி அப்படியே வந்து அரசரான அங்கே நிற்கிற அரசர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே அரசர் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒரு வாள் எடுத்து கீழே இறங்க, அரசரே இந்த முடிவு தவறானது, சைரன் உங்கள் பிள்ளை போல், அவனை கொல்லப் போகிறீர்களா? யார் சொன்னது நான் அவனை கொல்லப் போகிறேன் என்று? கிடையாது, அவன் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருப்பான், எவனா அதான் பண்ணியிருப்பான், அதனால தான், மற்றபடி அவனை கொல்றதெல்லாம் ஐடியா இல்லை. ஆனால் ஒன்று, இப்போ போய் அவனை அடக்கணும், ஏன்னா அவன் மாஸ்டரை பார்த்தா தானே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் அவரோட வால் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடக்க பார்த்தா ஆப்போசிட்டில் இந்த சைரன் வெறி கொண்டு வந்துட்டுருக்கு. ஜங்குக் அவ்வளோதான் ஸ்வாட் அப்படியே ஒரு சொல்லட்டி வச்சு குத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சைரனோட கொம்பை பிடிச்சி நிறுத்துறாரு. சைரன் கொஞ்சம் நேரமாக போட்டு அதோட மசில்ஸ்லாம் எக்ஸ்ட்ரேட் ஆகி ஜங்குக்கை போட்டு பாடப்படுத்துது. பட் ஜங்குக் தான் அப்படியே பிடிச்சி சைரனை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. ஜங்குக்கோட கண்ணு ரெட் கலரில் மாறுது. ஸோ ஒரு ஷைன் காணிக்க இங்கே சைரனோட அந்த பவர்ஸ்லாம் ரெட் கலரில் இருந்தது உள்ளே போகுது. ஸோ ஜங்குக்கு சைரன் வந்து அடி பண்ணிடுறான். இந்த ஸ்டோரியில் ஜங்குக்கோட ஆல்ஃபா அனிமல் சைரன், எஸ் ஒரு காளை மாடு, அதுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சைரனை பார்த்து 2 தடவை தடவி கொடுத்துட்டு அவன் மேலே அப்படியே ஏறி உட்கார சைரன் இப்போ அங்கேருந்து அப்படியே மாளிகைக்கு நடக்கிறான். ஸோ பின்னாடியே காவலாளிகள்லாம் ஜங்குக் பின்னாடி வந்துடுறாங்க.
இந்த பக்கம் சைரனை ஒரு இடத்துல விட்டுட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடெலாம் போட்டுட்டு ஜங்குக் அவன் கால் கையெல்லாம் அலம்ப அங்கே நிறைய பனிப்பெண்கள் அப்படியே டவல் கொடுக்குறது அண்ட் எல்லா வேலையும் பார்த்து விடுறாங்க. ஜங்குக் அவனோட கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு, அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் போடுவாங்கல்ல கேஷுவலான கொரியன் ட்ரெஸ், அந்த இதுக்கு மாறிட்டு அப்படியே அவன் நேராக அவங்க அப்பாவை பார்க்க தான் போகிறான். இப்போது ஒரு இடத்துல அந்த பர்சன், அதாவது ஜங்குக்கோட அப்பா, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு ராஜா பதவியிலேருந்து. இப்போதைக்கு நாட்டுக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்னு பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது அப்படியே போய் வணக்கம் தந்தையே அப்படின்ட்டு கொஞ்சம் வணக்கம் வைக்கிறான். ஸோ இங்கே வாடா வா, நியூஸ் கிடச்சிச்சு, இந்த போர்லேயும் நம்மளோட நாடு தான் ஜெயிச்சிச்சுன்னு. நீ சத்தியம் பண்ணி தந்த மாதிரி இந்த நாட்டை நீ நல்லபடியாக வழி நடத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் தந்தையே, இங்கே நம்ம எல்லா பக்கத்தில் இருக்க நாட்டையும் ஆட்சி புரிஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும், நார்த்தில் இருக்க அந்த ஒரு கிங்டம் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வரவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், அவங்களும் அசைகிற மாதிரி தெரியல. போர் போனாலும் நம்ம கண்ட்ரி கொஞ்சம் வீக்காகிற மாதிரியே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்க 2 ஆல்ஃபாஸ் தான். நான் ஒத்த ஆள், அங்கே 2 பேர். என்ன இவ்வளோ சோர்ந்து போனா இப்படி? நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. அண்ட் அதை பற்றி நீ யோசிக்கவும் வேணாம். ஏன்னா அவங்களே நம்மளுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரோல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மெசேஜ் அனுப்ப ரோல் மாதிரி இருக்கும் இல்லடா, நிஞ்சா டோரியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோலை தூக்கி அப்படியே ஜங்குக் முன்னாடி வைக்கிறாரு. ஜங்குக் அதை குறுகுறுன்னு பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்க்குறான். என்னடா யோசிக்கிற, எடுத்து பாரு, இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, கங்கோட கடைசி வாரிசு. அண்ட் இவன் பேர் கிம் தேங் அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி கிம் தேங் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக்கோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கான். 2-3 பனிப்பெண்கள் அவனுக்கு காற்று வீசிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பேர் அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒட்டி உரசிட்டு தான் இருக்காளுங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மிக்கோடு இருக்கான். என்ன அவன் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தான் அப்படின்னு இப்போ அப்படியே அந்த பெயிண்டிங் தான் யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா அந்த பெயிண்டிங் கொடுத்து அவன் அதை ஓப்பன் பண்ணியிருப்பான்ல. என்ன அழகு கண்ணா அது, இந்த கண்ணை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மூளை அங்கே போகுது. ஸோ ஜங்குக் அதை பற்றிலாம் யோசிக்க இங்கே ஒரு பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டு அப்படியே முத்தம் கொடுக்கலான்னு வரா. அப்போது ஜங்குக் அவளை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அதே மாதிரி தான் உனக்கும் ஒரு அளவு இருக்குது, அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே எதாவது பண்ணீங்க அப்படின்னு சுற்றி இருக்க மற்ற பொண்ணுங்க கிட்ட தான் அப்படியே பார்த்து, எல்லாருக்கும் புரியுதா இல்லை புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்ல அவனை சுற்றி உட்காந்த பொண்ணுங்க தான் அப்படியே சல்யூட் போட்ட மாதிரி அதுங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்க வேலை காற்று வீசுறது, அப்படியே ஜங்குக்கு பணிவிட செய்கிறது, இதையே அவங்க கண்டினியூவாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அந்த போஸ்டரை பார்த்ததே நினச்சி, பார்க்க தானே போகிறேன், இவன் என்னை எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறான்னு, என்னை சமாளிக்கிற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கா என்ன? அதுவும் இல்லாமல் அவனோட அக்கா அண்ணா 2 பேரும் ஆல்ஃபாஸில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு இங்கே சொல்லிட்டு அப்படியே ஒரு வைன் எடுத்து குடிக்கிறான். அவன் உட்காந்துருக்க போஸை பார்த்தா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அவன் பேர் செஸ்ட்லாம் தெரியுது. ஒரு மாதிரி இந்த இருட்டான ரூமில் பனிப்பெண்களுக்கு இடையில நல்லா குஜாலாக தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா இந்த சைடு தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ டேயோட வீட்டில் தான் காணிக்கிறாங்க. டே அங்கே க்யூட்டாக உட்காந்து அங்கே இருக்க புறாக்களுக்கு தான் அப்படியே தீனி போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஓடி வந்த ஒரு பனிப்பெண் அப்படியே தெவங்க நின்றுட்டு, அது பிரின்ஸ் தேவ் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே பார்க்குறான். அந்த பனிப்பெண் ரொம்ப சமாளிக்கிறத பார்த்து, என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க பக்கத்தில் வந்து கேட்க, அது அது வந்து அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல, இப்போ தேவங்க அங்கேருந்து எடுத்தவர் தான் ஓட்டத்தை அவ்வளோ வேகமாக ஓடி வராரு. அவருக்கு ஒரு சைடு பார்த்துட்டோம், அவரோட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அப்படி ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்டாக தேவங்க 16 இயர்ஸ். ஸோ 16 இயர்ஸில் நம்ம டே தான் கூடுன்னு ஓடி வந்து ஒரு ரூம் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பொண்ணு விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. அவள் ஃபேஸில் அவ்வளோ சோகம் இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, தேவங்களோட அக்கா தான். ஸோ அவங்க அப்படியே திரும்பி டேயை தான் பார்க்குறாங்க. டேக்கு அவங்க ஃபேஸ் கரெக்டாக தெரியல, பிகாஸ் ஒரு மாதிரி ரூமே இருட்டாக இருக்குது. அவங்க ஃபேஸும் அவ்வளோ இருட்டாக சேடாக இருக்குது. டே இப்படி பொறுமையாக போயிட்டு, நோனா எப்போ வந்தீங்க நோனா, என்கிட்ட சொல்லவே இல்லை யாரும், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு பனிப்பெண் தான் சொன்னாங்க, என்ன நடக்குது, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு பொறுமையாக வந்து அவன் ஒரு கர்ட்டனை நிறுத்திட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அக்கா அப்படியே தேவங்கையே பார்த்துட்ருக்காங்க. டே அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறான். பிகாஸ் அவங்க அக்கா ஃபேஸில் அவ்வளோ பெரிய மார்க்கு. அதை பார்த்தோன்னே அவன் கண்ணெலாம் கலங்குது. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து, அக்கா உனக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணது, ஏன் ஃபேஸில் இவ்வளோ பெரிய மார்க்கு
அக்கா இப்படி பண்ணா அப்படின்னு வாயில் கை வச்சு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அக்கா, நான் எதே என் லவ் ஆஃப் லைஃப்னு நினச்சனோ அவங்க எனக்கு கொடுத்த பரிசு தேவம் அப்படின்னு சொல்ல இந்த தேக்கு மனசெல்லாம் உடஞ்சிடுது. என்னக்கா சொல்கிற, எனக்கு புரியல. மாமா மாமா இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு கேட்க அவங்க அக்கா ஸ்மைல் பண்ணிட்டு டேயோட தலையை லைட்டாக கோதி கொடுக்குறாங்க. டே பயங்கரமாக அழுகிறான். அவங்க அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேக்கு அவங்க அக்காவை இப்படி பார்க்க முடியல. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் விசாரிச்சிருக்கணும். நான் அப்பவுமே யோசிச்சிருக்கணும். என் அக்கா கிட்டேருந்து லெட்டர் வரல, என் நூனா கிட்டேருந்து வரலன்னு யோசிச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு லில்லி அக்கா, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சுக்கிறான். டேயாங், இதில் நீ ஒரு தப்பும் பண்ணலை. உனக்கு புரியுதா? இதெல்லாம் உன் தப்பு கிடையாதுடா. எதுக்கு நீ உன் மேலேயே பழி தூக்கி போட்டுக்கிற? ஆஃப்டர் ஆல் அது ஒரு லெட்டர். அக்கா, நான் தான் பார்த்துருக்கணும். நான் தான் அக்கா கிட்ட சொல்லியிருக்கணும். அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வரல, அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை, நான் தானே சொல்லலை. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு அவன் மேலே எல்லாத்தையும் போட்டு அழுதுட்டு இருக்கான். அவங்க அக்காவுக்கு டேவில் கைண்டாக இருக்கான்னு புரியுது. பட் அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சடனாக டேயோட அப்பா தான் விறு நடந்து ரூம்குள்ளே வர 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ டேயோட அப்பா வந்துட்டு இங்கே டே பக்கத்தில், அதாவது டேயோட பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம நூனா கிட்ட அப்படியே வந்து ஒரு ரோலை தூக்கி போடுறாங்க. ஸோ நூனா அதை பார்த்துட்டு, என்னப்பா இது, அதை ஓப்பன் பண்ணி பாரு லில்லி அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்படியே ஓப்பன் பண்ண இங்கே டே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அக்காவோட கையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அக்கா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க இங்கே டேயும் பொறுமையாக அந்த ரோல் எட்டி பார்த்தா அதில் இருக்குது நம்ம ஜங்குக். ஸோ இப்போவுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, யா ஜங்குக்கும் டேக்கும் கல்யாணத்தை இப்போ தான் சொல்ல வந்திருக்காரு. ஸோ இப்போ நூனா தான், எதுக்குப்பா இந்த ஃபோட்டோ, அது டே கட்டிக்க போகிற பையன் அப்படின்னு சொல்ல இங்கே டேக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவங்க அப்பாவை பார்க்குறான். டே, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் வச்சுருக்கோம். இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் எங்களுக்கு தெரியும் 18 வயசுக்கு அப்புறம் தான் நீ எல்லாத்தையும் பற்றி யோசிக்கவே சொன்னேன். பட் இந்த சடன் மேரேஜ், இதை நம்ம அரசாங்கத்துக்காண்டியும் அக்காவும் அண்ணனுக்காண்டியும் அப்படின்னு சொல்ல இங்கே டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்க்குறான். அப்பா உண்மையை சொல்லுங்கள், அப்போ இதே மாதிரி ஒரு ஆபத்து இருந்தனால தான் நீங்கள் லில்லி அக்காவையும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அது போய் தானே, அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சிரிச்சும் அழுதுட்டும் கேட்க அவங்க அப்பா ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே டேக் அப்போ தான் புரியுது, ஆக்சுவலாக லில்லிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அது அவள் ஆல்ஃபாவா இல்லையான்னு கூட பார்க்கல. ஆனால் லில்லியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது டேக் இப்போ தான் புரியுது. அவன் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இந்த கல்யாணம் வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு, டே இங்கே யாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லலை, நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு ஆர்டர் போடுறேன், இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்ல இங்கே டேக்கு தண்ணியாக வருது கண்ணிலேருந்து. பாவம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, டிஃபீட் பண்ண முடியாத நிலமையில இருக்கான். இப்போ இந்த பக்கம் அவங்க அப்பா கட் அண்ட் ரைட்டாக, உனக்கும் அண்ட் ஜியான் ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம். நீ அது வரைக்கும் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகும், புரியுதாதையாங் அப்படின்னு சொல்ல இங்கிட்டே ஒன்றுமே பேசல. ஸோ இப்போது அவங்க அப்பா போகிறதுக்கு முன்னாடி திரும்பி லில்லியை பார்த்து, இங்கே பாரு லில்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாம் அங்கேருந்து வரக்கூடாது, புரியுதா? ஒழுங்கு மரியாதை கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல இங்கே லில்லி அப்படியே ஒரு மாதிரி தலையா ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கா. அவளால் எதிர்த்து கூட பேச முடியல. இப்போ தேயாங் தான், அப்பா என்ன மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்க, அக்காவை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. தேவங்க அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. டே உன் லிமிட்டில் இருட்டே, எல்லார் வாழ்க்கையிலையும் குறுக்கா வராத, முதல்ல உன் லைஃப்பை பாரு. எதுப்பா எல்லாரும், அது என் அக்காப்பா, என்னோட நூனா, நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே 2 காட்ஸை விட்டு, லில்லி இந்த பக்கம் வா, விட மாட்டேன் நூனா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேதான் அவன் பவர்ஸ் அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். இங்கே அவங்க அக்கா அப்படியே ஷீல்டு போட்ட மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. டேயோட பவர் பக்கத்தில் அங்கே இருக்க ஆல்ஃபாஸால கூட வர முடியல. டேயோட கோவம் அங்கே அனல் எடுத்து எரியுது. இந்த பக்கம் அவங்க அப்பாவாலேயே அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. அவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டே உனக்கு என்ன சொல்லியும் உனக்கு புரிய போகிறதில்லன்னு எனக்கு தெரியுது. இங்கே பாரு, அது உன் அக்காவோட வாழ்க்கை, உன் வாழ்க்கை நல்லா அமைய போகுது, உங்கள் அக்கா வாழ்க்கையை நீயே கொன்றாத அப்படின்னு சொல்ல எங்கள் டே அதெல்லாம் அடங்குற மாதிரியே இல்லை.
என் அக்காவை நான் எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு அவன் டோன்லேருந்து அவன் கெட்டப் வரைக்கும் மாறுது. அவனோட ஹேர்லாம் லாங்காக ஒயிட்டாக மாறுது. அண்ட் அவன் ஐஸ் ஃபுல்லாக ப்ளூவாக மாறிட்டு இருக்கு. இந்த பக்கம் அவன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் ஒயிட்டாக மாற டேக்குள்ளே இருந்த அந்த ஒயிட் ஃபாக்ஸ் வெளியே வருது. ஸோ இது அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிய பின்னாடி டேக்கு பின்னாடி டே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த நூனா அவங்க பவர் யூஸ் பண்ணி அப்படியே டேயை ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஸோ டேயை விட அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஓமிகா. ஸோ இப்போது அவங்களோட கண்ட்ரோலில் டே அப்படியே அவங்களே பார்க்குறான். அவங்க நூனா அப்படியே டேயை அவங்க மடியில் கடத்துற மாதிரி பிடிச்சிட்டு, டே கண்ணா நீ பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, நீ இன்னும் வளரல புரியுதா, எனக்கு கிட்டத்தட்ட உன்னோட நான் 10 இயர்ஸ் மூத்தவ, எனக்கெல்லாம் ஓகே, உன்னால் முடியாது இந்த பெயின், இப்போ நீ பவர் யூஸ் பண்ணதுக்கு வர பெயினே ரொம்ப இருக்கும் சரியா, நிம்மதியாக தூங்கு, அக்கா இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல டே ஒரு மாதிரி அவன் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் ஊற்ற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காணிக்கிறாங்க. டே இன்னைக்கு தான் எந்திக்கிறான். ஒரு மாதிரி எந்திரிச்சோன்னே கண்ணில் தேங்கின தண்ணி அப்படியே வலிஞ்சு ஓடுது. எந்திரிச்சவன் கண்ணை அப்படியே தொடச்சிட்டு அந்த விண்டோவை தான் பார்க்குறான். பளிச்சுன்னு சூரிய வெளிச்சம். இப்போ அவன் உள்ளே வந்த மேட்கிட்ட, நோனா எங்க, அது அது பிரின்சஸ் லில்லியா, பிரின்சஸ் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள டேயோட மேடு அப்படி உள்ளே வராங்க. அவங்க வந்தோடனே டே தான் அவங்கள அப்படியே பார்த்துட்டே கண் கலங்க பார்க்குறான். அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து அவன் கையில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, நீங்கள் எந்த கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு மேடை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே டே பொறுமையாக எஞ்சி உட்காந்துட்டு அந்த லெட்டரை தான் ஓப்பன் பண்ணுறான். அதில் முதல்ல அவங்க அக்காவோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோன்னே அவனுக்கு அழுகையாக வருது. அதில் அவங்க அக்கா ஸ்வீட்டாக, டேக்கண்ணா எனக்கு தெரியும் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு, நீ என்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப கோவப்படாதடா, உனக்கு சின்ன வயசு தான், உன்னால் தாங்க முடியாது, அண்ட் அக்கா மேலே எந்த கோவம் வைக்காத, அக்காவுக்கு வேறு வழி இல்லைடா, அக்கா போய் தான் ஆகணும், உன்னோட நூனா அங்கே பத்திரமா தான் இருப்பேன், யாராலையும் உன்னோட நூனாவை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன் தெரியுமா, என் குட்டி டேட்டே கண்ணா என்னை பாதுகாக்கிறதுக்கு இருக்கான்ல, அவன் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாகி அவன் நூனாவை பாதுகாப்பான் அதானே, அதனால் அப்பா சொல்கிறத என்றைக்கும் மீறாத புரியுதா, உன்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் அங்கே வருவேன், அது வரைக்கும் அப்பா சொல்கிறத கேட்டு நட, அப்பாவை எதிர்த்து பேசாத, பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும், எனக்கு தெரியும் இதெல்லாம் நாட்டுக்காண்டி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு, ஆனால் அங்கே இருக்க ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களையும் அடுத்த ஜென்ரேஷனையும் யோசிச்சு பாரு, அப்போ அதெல்லாம் தெரியாது, பெரிய வேதனையாகவே இருக்காது, சந்தோஷமாக அதை ஏற்றுக்க தோணும், அந்த மாதிரி தான் நானும் ஏற்றுக்கிட்டேன். இப்போ உனக்கு ஜான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ரூடு, ஆனால் ரொம்ப நல்லவருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நீ கவலைப்படாமல் அப்பா என்ன சொன்னாலும் அதை கேளு, ஜூனாக்கா அண்ணா எல்லாரும் சொல்கிறதையும் நல்ல பிள்ளையாக கேட்டு நல்லபடியாக நடந்துக்கோ, அக்கா உன்னை கல்யாணத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு அந்த லெட்டரை ஒரு இனிமையான ஒரு வார்த்தை, என் கண்ணா எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோட்டே இதை பார்த்துட்டு செம்மையாக அழுகிறான். அந்த லெட்டரை கட்டி பிடிச்சிட்டு, நான் உங்களை போக விட்டுருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கான். அவனுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது. இந்த பக்கம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸும் ஸ்கிப் ஆகுது, மேரேஜ் டேட் வந்தாச்சு. ட்ரெடிஷ்னலாக அந்த ஊரே கோலாகலமாக இருக்குது. ஸோ டேயோட ஊரில் வச்சு தான் கல்யாணம் நடக்குது. ஸோ தென் ஜியானோட ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜேகே தான் ஒரு பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்க. சடனாக அவன் காதுக்கு ஒரு நியூஸ், டேயை காணும். ஸோ அந்த கிங்டமே பரபரப்பாக இருக்குது. ஜேகேக்கு இங்கே டென்ஷன் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக அவங்க ஆள்கள் விட்டு எல்லாரும் தேடுங்க, அவன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போதே இங்கே டேயோட அப்பா தான், அது கிங் ஜியான் மன்னிச்சிருங்க, அவன் ஏதோ விளையாட்டு பையன், அதை அப்படி பண்ணிட்டான், விளையாட்டு பையன் அப்புறத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சிங்க, உங்கள் சொத்தை எழுதி கொடுத்துட்டு மூடிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு டேயோட அப்பாவே வண்டையாக கேட்குறான். இந்த பக்கம் டே பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ரூமில் தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் அப்படியே பயத்தோடு ஒளிஞ்சிட்டே இருக்க. இந்த பக்கம் அப்படியே பரபரப்பாக இருக்குது. மக்கள் எல்லாரும் என்னாச்சுன்னு தெரியாமல் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் டேயோட ஃபேமிலியும் சரி, அங்கே ஜங்குக்கூட ஃபேமிலியும் சரி ஒரு மாதிரி பரபரப்பாகவும் டென்ஷனாகவுமே இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே லில்லி தான் வந்து இறங்குறாங்க. லில்லியை பார்த்தோன்னே டேயோட அப்பாவுக்கு ஏதோ விடிவு காலமே அந்த மாதிரி இருக்கு. லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஓடி வர, அப்பா என்னாச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சா, நான் லேட்டாக வந்துட்டேன்னா என்ன, அதெல்லாம் இல்லைம்மா, டேயை காணும், என்ன டேயை காணுமா அப்படின்னு அவங்க அக்காவுக்கு ஷாக்கு. இந்த பக்கம் ஜூனாவும் அவங்க அண்ணனும் தேடிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்பா தேவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே லில்லி தான், நான் அவன் ரூமை போய் செக் பண்ணிங்களா, அது அவன் ரூம்லேயே எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ போயிட்டு அந்த ரூம்குள்ளே போனோன்னே அவங்க நல்லாவே கண்டுபிடிக்கிறாங்க டே இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவங்க சென்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்,
டே கண்ணா அப்படின்னு கூப்பிட இங்கே டேக்கு கண்ணெல்லாம் தனியாக வருது. வெளியே போகணும் தான் இருக்குது, பட் இப்போ வெளியே போனால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதை யோசிச்சுட்டு அப்படியே உள்ளே கூறி குனிக்கி உட்காந்துட்டு இருக்கான். டே நீ இங்கே தான் இருக்கேன்னு அக்காவுக்கு நல்லா தெரியும், வெளியே வாடா, உனக்காண்டி எவ்வளோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. அதுவும் ஜங்குக்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வருவான், அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. நீ வா அப்படின்னு கூப்பிட இங்கே டேக்கு அழகியா வருது, உள்ளே இருக்கான். அப்போ அவங்க அக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் கபோர்டை திறந்து இங்கே தான் இருக்கேன்னு அக்காவுக்கு தெரியும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல டேயும் அப்படியே பார்த்துட்டு அழுகியே வந்துடுது. பிள்ளைக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அக்கா எனக்கு எந்த ஆல்ஃபாவும் வேணாம், நான் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு யாரும் வேணாம் அக்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச. இங்கே பாருடே, இங்கே பாரு, எல்லா ஆல்ஃபாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது ஜங்குக் டிஃப்ரெண்ட்டு. அவன் உனக்காண்டி அந்த பேஷியன்ஸ் அண்ட் உன்னை பயந்து தேடுறது எல்லாத்துலேயும் தெரியுதுடா அவர் உன் மேலே வச்சிருக்க பாசம். இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டு வந்து கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு அவனுக்கு அழிஞ்சு போன அந்த லைட்டான டச்சப்லாம் அப்படியே பண்ணி விடுறாங்க. என் டேக்கண்ணா எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா இந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸில். அக்கா வானக்கா, இங்கே பாரு ஒன்றும் இல்லை அக்கா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டேயை கூப்பிட்டு போய் இப்போ மறுபடியும் அந்த கல்யாண சீனரி திருப்ப நடக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி டேயை பார்த்து முறைக்கிறான். டேக்கு அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, அப்படியே தலையை குனிஞ்சுக்கிறான். இப்போ ஃபைனலாக டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் முடியா இப்போ ஹாஸ்டலில் தான் இவங்க ஜேகேயோட ஊருக்கு போகணும்ல. ஸோ அதனால எல்லாம் கிளம்புறாங்க, தடபுடலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அந்த கேரேஜுக்கு பின்னாடியே நிறைய கேரேஜ் வருது. பிகாஸ் அது எல்லாமே வந்து டேயோட திங்ஸு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க ஜங்குக்கோட பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு தான் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவன் பாடி கார்ட்ஸ், அதாவது கார்ட்ஸ் இருக்காங்களே சோல்ஜர்ஸ், ஸோ அவங்கள வச்சு பார்க்க அப்போ யூங்கியும் வந்துட்டு எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான் கிங் அப்படின்னு சொல்ல சரி எந்த அசம்பாவிதம் வரக்கூடாது, அண்ட் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண வரைக்கும் சுற்றி கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும், டேயை பத்திரமா கூட்டு போகணும் புரியுதா அப்படின்னு சொல்ல கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறத பார்த்து இவங்கியும் ஓகே நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் போட்டு டைட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அங்கே டேயோட அக்கா ஏதோ சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க, பட் தேங்கி நிற்கிறத பார்த்தோன்னே என்கிட்ட எதாவது சொல்லணுமா அப்படின்னு இங்கே ஜங்கு கேட்க அவங்க உடனே பக்கத்தில் வந்து அது வந்து என்னன்னா டே ரொம்ப விளையாட்டுத்தனமான பையன்தான், பட் ரொம்ப நல்லவன், யாரையும் ஹர்ட் பண்ண கூட ஒழுங்காக தெரியாது, பண்ணவே தெரியாதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப சின்ன பையன் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு எதையும் யோசிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு அவன் என்னோட ஒமிகா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அக்காவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, எதுவும் ஆகாது, நம்ம தம்பி நல்லா இருப்பான் அப்படின்ட்டு அவங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ அப்படியே டாட்டா காஞ்சி எல்லாரையும் அனுப்பி வச்சுறாங்க. டே ஒரு மாதிரி அழுதுட்டு அவன் நீல்ஸை ஹோல்ட் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கான். டேக்கு அங்கே எதுவுமே புரியல. இப்போது அப்படியே அமைதியாக போயிட்டுருக்க ஜேகே கையில் ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சு அதை குடிச்சிட்டே தான் டே அப்படியே அழுகிறதே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். டே ஆப்போசிட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. அந்த கேரேஜ் கொஞ்சம் பெருசு தான், ஸோ லைக் ஒரு 2 பேர் தாராளமாக உட்காந்து பொறலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜங்குக்கு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைலன்ஸை தான் பிரேக் பண்ணுறான். என்ன உனக்கு உன்னோட ஹீட் வந்துட்டா என்ன, உனக்கு காது கேட்குமா இல்லையா, உன்னோட ஹீட் பீரியட் வந்துச்சான்னு கேட்டேன். இல்லை அம்மா சொன்னாங்க சீக்கிரம் வந்துடும்னு, இன்னும் 1 மாசத்துல. அப்போ உனக்கு உன்னோட ஸ்மெல் கிடச்சிருக்கும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டே எதுவுமே சொல்ல இங்கே ஜேகே ஒரு மாதிரி எனக்கே பதில் தர மாட்டியா அப்படின்னு கேட்கட்டே ஒரு மாதிரி நிமிந்து பார்க்குறான். அப்பவும் ஆயிலேருந்து பதில் வரல. இப்போ ஜேகே தான் டே ஒரு மாதிரி அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி பக்கத்தில் புல் பண்ணுறான். அவ்வளோதான் ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். டே இங்கே டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே டே ஒரு மாதிரி 2 கையும் வச்சு ஜங்குக்கு தான் அப்படியே புஷ் பண்ண. இங்கே ஜங்குக்கு அதிக இடம் கொடுக்காம அப்படியே டேயோட ஷோல்டர்லேருந்து அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறான். இங்கே டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கை வச்சு ஹைட் பண்ண போக மறுபடியும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி டேயோட கையை பின்னாடி வைக்கிறான். ஸோ டேக்கு அவன் கை அவன் கண்ட்ரோல்லே இல்லை. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனோட ஸ்மெல்லை அவன் எடுத்து விட்ட அந்த இடத்துலேருந்து அப்படியே உறிஞ்சு எடுக்கிறான். இங்கே டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல டேக்கோட அந்த ஆல்ஃபா பவர் அண்ட் ஆல்ஃபா சென்ட் இதெல்லாம் டேக்கு சுத்தமாக ஒத்துக்கல. அப்படி மயக்கம் போட்டுறான். இங்கே ஜேகே ஒரு மாதிரி அது எல்லாத்தையும் இன்ஹேல் பண்ணிட்டு அங்கேயே ஒரு மார்க் கொடுக்குறான். அது ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் மூஞ்சில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையான ஒரு சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. டே தான் அப்படியே எந்திக்கிறான். ஒரு லேடி பக்கத்துலேயே உட்காந்துட்டு பார்த்தோன்னே அம்மா அப்படின்ட்டு பயந்துடுச்சு எந்திக்கிறான். அவங்களும் அப்படியே பிடிச்சி ஏ ஒன்றும் இல்லை நான் தான் ஜங்கு கூட அம்மா அப்படின்னு சொல்ல அவனும் பயந்துட்டு அது அம்மா அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி தோணுதோ நீ என்னை அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் அவங்க அம்மா அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே விறுவிறுன்னு உள்ளே நடந்துட்டு வர. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு அப்படியே ஐஸை டவுன் பண்ணிக்கிறான். என்னடா என்ன இந்த பக்கம்
அது என்னோட ஒமேகாவை பார்க்க வந்தேன். ஒமேகா அப்படின்ட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. டே பயந்து போய் ஒளிஞ்சிருக்கதை பார்த்துட்டு, சரி பார்த்துட்டல கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மாம் அப்படின்னு டே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கத ஜேகேவோட அம்மா நல்லா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட, ஆமாம் நான் என்னோட ஆல்ஃபா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு ஜங்குக், ஒரு பூனைக்கும் பீர் குடிக்கிற பூனைக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ நீ எதுக்கு வந்திருக்கணும்னு தெரியுது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு. அண்ட் இது என்னோட ஆர்டர். டேக்கு அடுத்து ஹீட் பீரியட் வர வரைக்கும் நீ அவன் பக்கத்துலேயும் வரக்கூடாது, ஆனால் அவனை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. உன் சுண்டு விரல் பட்டது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், போகிற என் பவர்ஸை நீ பாப்பா ஜங்குக் அப்படின்னு ஜங்குக்கே பயன்படுத்துகிறாங்க. இங்கே ஜங்குக் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு சரிங்கம்மா அப்படின்னு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் டே தான் லைட்டாக சிரிக்க, ஜங்குக் அப்படியே முறைச்சிட்டு சிரிக்கிறியா அப்படின்னு கண்ணாலே கேட்க, இல்லை அப்படின்ட்டு தலையாடிட்டு அவங்க அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இந்த பக்கம் அங்கே இருக்க எல்லா மேட்ஸையும் அப்படியே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அப்படியே ஆஜராக ஜங்குக் அப்படியே சென்டரில் நின்றுட்டு இருக்கான். நல்லா கேட்டுக்கோங்க, என் மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அண்ட் அவன் எந்த விதத்துலையும் ஹர்ட் ஆகக்கூடாது, அண்ட் அவனுக்கு எல்லாம் கிடைக்கணும், புரியுதா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல எல்லா மீட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் ஜங்குக் இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, இதுவும் என்னோட ஆர்டர். அப்படியே தான் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க யாரும் வந்து சொல்லணும், யாரும் சொல்லாமல் இதான் நடந்துச்சு, இங்கே இருக்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு அவங்க மிரட்ட. இங்கே டேக்கே லைட்டாக பயமாக இருக்குது. என்னடா இது குடும்பமே வித்தியாசமாக இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஃபைனலாக அவங்க அம்மா எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு மேட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஜங்குக்கே அனுப்பி வச்சுட்டு அப்படியே திரும்பிட்டே தான் பார்த்து, இங்கே பாரு உனக்கு என்னன்னாலும் நீ என்கிட்ட சொல்லலாம் சரியா, எதை நினச்சும் பயப்படாத, அண்ட் ஜங்குக்கே அவனை மிரட்டினாலும் தாராளமாக வந்து சொல்லு, அவனை உண்டிலன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல டே லைட்டாக சிரிக்கிறான். ஹெப்பா சிரிச்சிட்டியா, வந்தோன்னா அழுத, இப்போ மூஞ்ச அப்பாவே வச்சுருந்தேன், இப்போ தான் நான் சிரிக்கிறதையே பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்கான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொடக்கு எடுத்து விட்டுறாங்க. இப்போ டே தான் அப்படியே பார்க்க, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. டேக்குன்னு தனியாக பிளேஸ் ஒதுக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது அந்த புறம்லாம் சொல்லுவாங்கடா, ஸோ அந்த மாதிரி டேக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே டே அந்த பேலஸ்லேயே அந்த ஒரு இடத்துல அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய முயல் குட்டிங்க அண்ட் நிறைய பேர்ட்ஸு அண்ட் இயற்கையாக ரசிக்கிற மாதிரி ஒரு இடம், அண்ட் சுற்றி பெரிய பாண்டு, அண்ட் அவன் குளிக்கிறதுக்குனே தனி இடம், அண்ட் தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ டேக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் இருக்கான். ஃபுல்லாக அவங்க கூட தோழிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சின்ன பிள்ளையாட்டும் விளையாடிட்டு இருக்கான். 16 வயசு தானே ஆகுது, என்ன மெச்சூரிட்டி இருந்துற போது, ஃபுல்லாக விளையாட்டு தான், தாராளமாக விளையாடுறான், சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்கிறான், வரைகிறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி அவன் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவன் ஜேகேவை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு மனுஷன் இருந்தானே மதிக்கல. ஆனால் ஜேகே அவன் கொஞ்சம் வினோதம் இல்லை, கண்டிப்பாக அவன் இதெல்லாம் பார்க்காமையா இருப்பான். இங்கே ஜங்குக்கு காட்டினா அவன் ரூம்லேருந்து விண்டோ வழியாக எட்டி பார்த்தா அங்கே தியாங் பண்ணிட்டு இருக்க அலப்பறு எல்லாம் தெரியுது. ஈவன் அந்த பாண்ட் முதல் கொண்டு தெரியுது. ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, என் அம்மா ரொம்ப நல்ல வேலை தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மிக்கோட சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் டே ஒரு ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டு இது, சி என்ன இளவுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அங்கே கிங் அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. கிங்கா, அது யாரு, அது ஒரு வேலை ஜங்குக்கு தானே கிங் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இப்போ போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அந்த திண்டு மேலே ஏறி நின்று அதில் இருக்க விண்டோவில் அந்த துணியை லைட்டாக அப்படியே கை வச்சு தூக்குறான். அவனோட குட்டி ஃபிங்கர் அந்த ஜன்னல் வெளியே உள்ளே போய் அப்படியே அந்த ஷாலை உள்ளே போட்டிருந்தேன் அந்த கிளாஸியான ஷாலை அப்படி தூக்குது. உள்ளே பார்த்தா மறுபடியும் ஜங்குக் அதே போஸ்ட்டில், அது ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பாரு, அந்த மன்மத போஸ்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கிட்டே அதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி மேலே தடவுறதும் என்னமோ பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்க டேக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ்டிங்காக மூஞ்ச வச்சுக்கிறான். என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்கே ஜங்குக்கோட கண்ணெல்லாம் பார்க்கணுமே, ஒரு மாதிரி ரெட் ஆகுது. இப்போ ஜங்குக் அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். அந்த பொண்ணு டப்புன்னு போய் விழுது. தியாங்க இதை பார்த்தோன்னா பதறிது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புரியுதா, உன்னையெல்லாம் யார் என் ரூமுக்கு வர சொல்கிறது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அவளோட ஒமேகா சண்டை தான் அவள் வெளியே விட்டுருப்பா. ஸோ அதுதான் இங்கே ஜங்குக்கு அவனோட ஆல்ஃபா பவரை வெளியே கொண்டு வருது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவனே கண்ட்ரோல் பண்ண. இப்போ அந்த பொண்ணு குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறா. இப்போ தேவங்க அப்படியே பொறுமையாக மறுபடியும் அந்த கர்டன் வெளியே உள்ளே பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஜங்குக்கு அங்கே மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. இவருக்கு இவ்வளோ கோவம் வருமா, ஐயோ என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஊர் ராஜாக்களுக்கே சிச்சுவேஷன்ஷிப், சைட் சிக், மிடில் சிக்குன்னு நிறைய இருக்குது. அப்போ இருக்க நம்ம ஜங்குக்கு மட்டும் ஒன்றமா இருந்திருக்காது, நிறைய இருந்திருக்கோம். ஆனால் ஜங்குக்கு அது எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க.
இப்போ டே தான் அப்படியே ஜங்குக்கு கவனிச்ச மாதிரி இருந்தோன்னே டக்குன்னு இறங்கி அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இப்போது அவன் ரூமுக்கு வந்துட்டு, அப்பா என்ன வைக்க அதில் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும்டா டே அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து மறுபடியும் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க. அப்போ கரெக்டாக அவனுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. திரும்பி பார்த்தா பெட்டில் ஜங்குக் தான் ஒரு மாதிரி படுத்துட்டு தியாங்கையும் பார்த்துட்ருக்க. டே அப்படியே கீழே போட்டவன் மேலே அப்போ தான் போட ஆரம்பிச்சிருப்பான். அவன் பார்த்துட்டு பயந்துடுறான். நீங்கள் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு அங்கே இருக்க கிளாத் எல்லாத்தையும் போட்டு மறைச்சிக்க அது அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். அங்கே டேயோட கீழே, அதாவது அவன் கழுத்துக்கு கீழே இருக்க அந்த ரெண்டில் தான் அவன் கண் இருக்குது. டே அதை ஹைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ண ஜேகே அப்படியே லாக் பண்ணி அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ இதில் ஜேகே ஒரு ஆல்ஃபா, அவன் நினச்சா எங்கே வேணால் போய் நிற்பான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே லாக் பண்ண டே அப்படி பொறுமையாக திரும்பிட்டு அது வந்து அப்படின்னு நீங்கள் டே ஒரு மாதிரி பயந்துட்டே நிற்க. இப்போது ஜேகே தான் அப்படியே க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா அன்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே டே தான் அவன் கையை வச்சு ஹைட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஜேகே அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். என்ன அழகு அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்க்குறான். இங்கே டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், எனக்கு தெரியும் நீ எல்லாம் ஒரு ஆல்ஃபாவா, வெக்கங்கிட்ட ஆல்ஃபா அப்படின்னு சொல்ல இங்கே ஜேகே ஒரு மாதிரி சடனாக டேயோட ஐஸை ஷார்ப்பாக பார்த்து என்ன சொன்னேன், ஆமாம் எனக்கு தெரியும் நீ நிறைய பொண்ணுங்க கூட பழக்கத்தில் இருக்கல்ல, நான் பார்த்தேன். ஓ பார்த்தியா, ஆமாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. அச்சோ எனக்கு அப்படி இருக்க தான் பிடிக்கும் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல டேயோட கண்ணில் அவனா அறியாமே டியர்ஸ். பிகாஸ் அவங்க அக்கா எப்படிலாமோ ஜேகே பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஜேகே மேலே அவனுக்கு தனியாக ஒரு இதே இருந்திருக்கும். பட் ஜங்குக்கு இப்படி சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போது என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக் விட தான் போகிறேன் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு டபுள் மீனிங்காக பேசிட்டு அங்கேருந்து டேயை விட்டுட்டு போயிடுறான். டேயும் ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டு கண்ணந்து தண்ணி வருது இருந்தாலும் வீம்பு அழமாட்டேன் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே டே ஸ்கிப்பாக ஒன் டே ஜங்குக் அப்படியே குடிச்சிட்டு அவன் ரூமில் தான் இருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு மேடு வந்து கிங் ஜான் என்ன இப்போ எதுக்கு இப்படி அலற அப்படின்னு கேட்டுட்டு அவன் குடிச்சிட்ருக்க. அது பிரின்ஸ் தேவனுக்கு அவங்க ஹீட் பீரியட் வந்துடுச்சு, குயின் உங்களை அவசரமாக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக்கோட எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக டேயோட ரூமுக்கு தான் வரான். இந்த பக்கம் டேயா பார்த்தா ரூமில் ஒரு மாதிரி குறுக்கி கூணி போய் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையாக வலிக்குது மீன்ஸ் அவனுக்கு இப்போ ஒரு ஆல்ஃபா சென் தேவை. இந்த பக்கம் ஜேகே இப்படி வந்துட்டே இருக்கா. அவங்க அம்மா இடையிலே நிறுத்தி, இங்கே பாரு ஜங்குக் அவன் சின்ன பையன், ஒழுங்காக ஹேண்டில் பண்ண, ஹாஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, புரியுதா, நான் எதோ சொல்கிறேன்னு புரியுதா உனக்கு, மாம் ஐ கேன் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு ஐயோ உங்கள் அப்பனை மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பாலாம் என்னை பற்றி நினச்ச போலையே அப்படின்னு சொல்ல, பின்ன உன்னை பற்றி நினைக்காம உன்ன மாதிரி உன் பையன் இருந்துருவான்னு பயமாக இருக்குது, என் பையன் அதை விட மோசமான வண்டி அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டே பின்னாடி போயிட்டுருக்காரு. இங்கே அவங்க அம்மாவும் அப்படியே பார்த்துட்டுமா நடந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் உள்ளே பார்த்தா டே தான் ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு அவனை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்திக்கிறான். பட் அவனால் முடியல, அப்படியே படுத்துக்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்து எவ்வளோ தான் பட்டாலும் நீ இதெல்லாம் திருந்த மாட்டேன், இப்போமா உனக்கு எந்திரிச்சு போனான், என்னை விட்டு நான் உன்னை பார்க்கவே விருப்பப்படலை அப்படின்ட்டு அங்கே நிந்திக்க ட்ரை பண்ணேன். இப்போ அவனை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டேயோட ஒமிகாசன் ஜங்குக்கே ரூல் பண்ணுது. ஸோ எங்கள் ஜங்குக்கோட அந்த வார்ம் தியாங்க அவனுக்கு அடிப்பணியாக வைக்குது. ஸோ மாற்றி இந்த வார்ம் ஃபீலிங்கில் ரெண்டு பேரும் அன்றைக்கி அந்த நைட் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டே கண்ணிலேருந்து தண்ணி வருது. எங்கள் ஜங்குக் அவனோட ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து டே கூட அப்படி இருக்கான். ஆனால் டே அதை ஒரு ஃபீல் அண்ட் ப்ளஷர் ரெண்டத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ எங்கள் ஜங்குக்கும் சரி டேயும் சரி அன்றைக்கி நைட் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்ட் அண்ட் ஹாட்டாகவே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. டேயோட அந்த சேடான ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து டியர்ஸ் ட்ராப்பாக அப்படியே எந்திக்கிறான். பிகாஸ் டேயோட சைல்ட்ஹுட் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அவங்க அக்கா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே டே அவன் அம்மாவை இழந்திருப்பான். அதையும் டே இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் ஜங்குக்கு எப்படி ஃப்ளாஷாக தெரியுதுன்னா ஜங்குக்கு அப்படியே மறுபடியும் யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி நைட்டு டேக்கு அவனோட மார்க்கிங் கொடுத்துருப்பான், அதாவது டே அவனோடது அப்படிங்கிறத ஒரு ஆல்ஃபாவா அவன் ஒமேகாவுக்கு கொடுக்குறது. ஸோ மார்க் பண்ணியிருப்பான். அதை தான் யோசித்து பார்த்துட்டு இப்போ டேயே பார்க்க டே அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண. டேயும் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன எப்படி இருக்கு, வலிக்குதா, என்ன வலிக்குதா, அது இப்போ தெரியாது அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே அவனை வெளியே கூப்பிட எங்கள் ஜங்குக்கும் வெளியே போக உள்ளே வந்து ஜங்குக்கோட அம்மா தான் டேயை பார்த்து, இங்கே பாருங்கள் டேக்கு எல்லாம் ரெடியாக்குங்க அண்ட் ஹெர்பல் பாத், ஓகே டே நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டே பாவம் பார்த்து நடத்துகிறாங்க. டேக்கும்
பெயின் பின்னி எடுக்குது. அவனுக்கு அந்த இதில் தெரியல, பட் இப்போ அவனுக்கு பெயின் சரியாக தெரியுது. ஸோ அது எல்லாத்தையும் அவன் கூட இருந்து இங்கே ஜங்கு கூட அம்மா தான் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆக இப்போ ஜங்குக் என்னன்னு தெரியல சடனாட்டே அவன் நேட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இங்கே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்கு ஜங்குக் சடனாக நேட்டிவுக்கு? அம்மா உங்களுக்கே தெரியும்ல, வார் வருது. ஸோ எனக்கு என்னவோ தேவன் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது, அதான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த குதிரையில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சேம் காட்டு. இங்கே அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் தேவங்க ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக் இப்படி பார்க்குறத தேவங்க வந்து நோட் பண்ணிட்டான். இப்போ அப்படியே திரும்பி உட்காந்துக்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பின்னாடி பார்க்குறான், ஒரு மாதிரி ஷேப்பாக தான் இருக்கான் தேவங். ஸோ அதை பார்த்தோன்னே சும்மாவே இருக்க விட மாட்டான் போலையே அப்படின்னு அவன் பவர் யூஸ் பண்ணி அப்படியே நேராக இழுக்க கரெக்டாக வந்து ஜங்கு கூட லேப்லேயே உட்காந்துக்க. என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்க போக இப்போ அப்படியே அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி பின்னாடி லாக் பண்ணி அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு பொறுமையாக டேவோட ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸாக, அதாவது மெயினாக அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கிளாத் மேலே கிளாத் மேலே கிளாத் மேலே கிளாத் அப்படி தானே இருக்கும். ஸோ பொறுமையாக டேவோட ஒவ்வொரு கிளாத்தாக ரிமூவ் பண்ண எங்கிட்டேயும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ சோல்ஜர் தான் வந்து அரசே எதான் பிரச்சனையா அப்படின்னு இங்கே சுகா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காட்டை நிறுத்தவே கூடாது, அந்த ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த சவுண்டு கேட்டாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜங்குக்கு ஒரு சொடக்கு போட எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுது. ஸோ அந்த காட்டிலேருந்து வெளியே வர சவுண்டு வெளியே கேட்க மாட்டேங்குது. ஸோ இதை இயங்கியும் என்ன சவுண்டு காணும், சரி அவரோட ஆர்டர் அதை பண்ணுவோம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த பக்கம் எவ்வளோ தைரியம் கத்துற அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒன்றா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். ஏய் இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க இங்கே டேக் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. விட்டுங்க என்ன அப்படின்னு சொல்ல, ஏய் இது பொண்ணுங்க போடுறது தானே, இதை பொண்ணுங்க தானே கெட்டுவாங்க, அவங்களுக்கே தான் இருக்கும், அப்போது உனக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். ஜங்கு கூட ஃபேஸை அப்படி நிமிர்ந்து பார்த்துருப்பான், லிப்ஸு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு பார்க்குறது டேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே என்ன விடுங்க அப்படின்னு நர்வஸ் ஆகிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணேன். இதை கழட்டி பார்க்குறேன் என்ன இருக்குன்னு அப்படின்னு செஸ்டோட சேர்த்து கவர் பண்ணியிருந்த அந்த கிளாத்தை தான் ரிமூவ் பண்ணி விட்டுறான். அங்கே பார்த்தா உண்மையிலேயே அந்த டைமுக்கு அப்புறம் தேயோட ஜஸ்ட்டு லைட்டாக பெருதாக இருக்கான். அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன்டா இப்படி நிற்கிது, என்னது அப்படின்னு அந்த டிப்பை பிடிச்சி ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறான். அவ்வளோதான் எங்கள் டேக்கு, விடுங்கன்னு சொல்கிறேன்ல விடுங்க அப்படின்னு சொல்ல, ஏய் என்னது இது அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி மோகத்தில் போக அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவங்க ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் வரான். அவன் ஃபேமிலியை பார்த்தோன்னே ஜங்குக்கு அம்போன்னு விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். கரெக்டாக டேயோட சிஸ்டரும் அங்கே இருக்காங்க. அவ்வளோதான், இனிமேல் கையிலையா பிடிக்க முடியும். நூனாவை பார்த்தோன்னா ஓடி போய் பிடிச்சிக்கிறான். இங்கே லில்லியும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, நூனா எப்போ வந்தீங்க, நீ வரேன்னு தெரிஞ்சு அதான் வந்த அப்படின்னு சொல்லி சிரிக்கா, நூனா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண நூனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சிக்கிறான். இது ஜங்குக்கும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் அசிஸ்டன்ட் கிட்ட, சுகா சொல்லுங்க ரசி, லில்லியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் 1 டேல வேணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க சுகாவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே காட்டினா தான் அவங்க அக்கா ரூம்லேயே தூங்கிட்டு இருக்க. இப்போ ஜங்குக்கும் அங்கே தான் வரான். ஸோ வந்துட்டு எங்கேயே தூங்கிட்டானா, அது ஆமாம், நீங்கள் அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தால் போங்க, இல்லை அவன் இங்கே இருக்கட்டும், அவன் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அதுவும் இல்லாமல் வார் ஸ்டார்ட் ஆக போகுது, அதான் நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணமே. அப்போது அவனை எங்கேயே விட்டுட்டு போகிறீங்களா? இல்லை, இந்த வாட்டி வார் எங்களை விட ரொம்ப டஃப்பான டீம், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க, எனக்கு தெரியல எனக்கு என்ன ஆக போகுதுன்னு, பட் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ அப்படியே காஞ்சா 2 பேரும் பால்கனியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போது எங்கேயே மொத்தமாக விட்டுட்டு போகிறீங்களா? இந்த ஊர் என்ன பேசும், ஊர் என்ன பேசும்னு எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஜூனாவையும் அதுக்கப்புறவா டேவோட அண்ணாவை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலிக்கு எதுவுமே நடக்க விட மாட்டாங்க. ஆனால் உங்கள் அப்பா அவரை பற்றி தெரியாமல் இருக்க முடியுமா? உங்கள் ஊருக்கு போர் எடுத்து வரும்னு தெரிஞ்சோடனே டேவோட ப்ரொஃபைல் அனுப்பி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போவுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லவங்கன்ட்டு அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாகவே சொல்கிறாரு. இங்கே லில்லிக்கு நல்லாவே தெரியும் அதுதான் உண்மை அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறது, இந்த குடும்பத்தில் வந்து ஒமிகாசா பிறந்திருக்கோமே, நீங்கள் நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஜானுனும் அவ்வளோ கெட்டவன் இல்லை. இது நீங்களும் ஜானு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், போர்க்களத்தில் ஒன்றா சண்டை போட்டவங்க. அவன் ஏதோ ஒரு ரீசன்காண்டி தான் இப்போ எப்படி இருக்கான், எல்லாத்தையும் சூன் அவனே கிளியர் பண்ண சொல்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம்
லில்லுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜங்குக்கு எப்படி பார்த்துட்டு இந்த மனுஷன் எவ்வளோ நல்லவராக இருக்காரு, தேவங்க பற்றி எவ்வளோ அக்கறையை யோசிக்கிறாரு, ஆனால் இந்த பையனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு தூங்கிட்டு இருக்க தேவங்கையை பார்த்தா அவன் நல்லா ஜொல்லு அடிச்சுட்டு அதையும் துடைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஐயோ இது வேறு சின்ன குழந்தையாவே இருக்கே அப்படின்னு அவங்க அக்கா பக்கத்தில் வந்து அவனை கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறாங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டினா டேயும் அவங்க அக்காவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவன், நீ நினைக்கிற மாதிரி ஜங்குக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமானவரெலாம் இல்லை. என்னக்கா மறுபடியுமா? டே, நான் உன் மாமா மாதிரி ஒரு ஆள் கூட பார்த்து பேசி பழகி நூனா அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, உன் மாமா பார்த்துட்டு கூட நான் ஜங்குக்கு அவரை கம்பேர் கூட பண்ணக்கூடாது. உன் மாமா கூட ஜங்குக்கை கம்பேர் கூட பண்ணக்கூடாது, புரியுதா? ஏங்கா அப்படி சொல்கிற? மாமாவும் நல்லவர் தான், ஆனால் ஏதோ ரீசன் காண்டி இந்த மாதிரி ஏதோ ரீசன் காண்டி ஜங்குக்கே தான் பண்ணால் கூட நீ அவரை மன்னிச்சிடுவல்ல. என்ன ரீசனாக்கா இருக்கும்? அதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது, அவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ திங்கிங் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவன் ஃபேமிலி கூட ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்போ ஒன் டே தான் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அவன் பின்னாடி இருந்து யாரோ ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ஜங்குக் தான். அவன் ஒரு மாதிரி தேவங்கோட ஜஸ்ட்டை அப்படியே வந்து பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி தேவங்க அப்படியே பார்க்குறான். அப்படியே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இதே தான் வேலையாக இருக்குது, தள்ளுங்க அப்படின்னு ஜங்குக்கே திட்ட. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக்கோட டேயோட ஐஸை பார்த்துட்டு இங்கே பாரு தேவம், எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு தேவ ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டே இப்போ டேயோட ஜஸ்ட்டை தான் நல்லா பிடிச்சி ஒரு மாதிரி அவனோட பவர் யூஸ் பண்ண. இங்கே டேக்கு சென்ஸுக்கு வந்து ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, விடுங்க, கையை விடுட்டே அப்படின்னு சொல்ல. இங்கே டே விடுற மாதிரி தெரியல. எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான். என்ன நல்லதுக்குன்னு கேட்குறேன். உங்களோட மார்க்கிங்க எவ்வளோ தைரியம் தான் என் மேலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவீங்க இப்போவே அப்படின்னு அவன் பவர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஜங்குக்கு மொத்தமாக அவனை லாக் பண்ணி அவன் கையை தூக்கி மேலே வச்ச மாதிரி பிடிச்சிட்டு இப்போது தேவங்கோட ஜஸ்ட்டில் நல்லா கையை வச்சு அவனோட மார்க்கிங்கை தான் வெளியே எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ தேவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ், ஜங்குக்கா இது பண்ணாதீங்க அப்படின்னு செம்மையாக அழுகிறான். ஆனால் எங்கள் ஜங்குக்கு எதையுமே நடத்துக்கல. இங்கே பாரு, அன்றைக்கி நல்லா குடிச்சிருந்தேன், அதனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன், புரியுதா? அப்போ என் மேலே விருப்பப்பட்டு இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கேட்க ஜங்குகளை பார்க்க முடியல. அந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறான். செம்மையாக அழுகிறான். அவனுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது, பட் அவன் மனசை அதோட வலிக்குது. ஸோ கல்யாணம் ஆகி இந்த 3 monthஸில் ஜங்குக்கு அவனுக்காண்டி பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். கடன் ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக்கு தேவங்காண்டி கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டியும் அண்ட் அவன் போடுற அந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அண்ட் அவன் பண்ணுற சின்ன சின்ன கொழும்புத்தனமான வேலை, அந்த ரொமான்ஸ் அண்ட் அவனுக்கு பிடிக்காட்ட கூட அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜங்குக் பண்ணதில் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். அவனால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு தெரியல. இப்போ ஜேகே தான் அவனோட சோல்ஜர்ஸ் கூட அங்கேருந்து மூவ் ஆக போகிறான். கடைசி வரைக்கும் அந்த டோரை பார்க்குறான். அவன் வருவானா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவன் மனசே, நீ பண்ண வேலைக்கு அவன் வருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் மனசாச்சு குத்த அங்கேருந்து பொறுமையாக திரும்பி கிளம்ப தான் போகிறான். இந்த பக்கம் நம்ம லில்லியை காட்டினா அவள் ஓடி வந்து அவங்களோட டோரை தான் போட்டு லாக் பண்ணிகிட்டு இருக்க. நல்ல டோரை லாக் பண்ணிவிட்டு, அக்கா யாரும் என்னை விட்டுட்டு போங்க, எனக்கு எதுவுமே வேணாம், பைத்தியக்கார மாதிரி பண்ணாத, வந்து பாரு, ஜங்கு கிளம்புறாரு, எல்லாரும் ஒன்று தான், எல்லா ஆல்ஃபாவும் ஒன்று தான், யாரும் வேறு கிடையாதுக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு செம்மையாக அழுதுட்டு இருக்க. எங்கள் அக்காவுக்கு புரியவே இல்லை. ஹே என்னடா என்ன ஆச்சுன்னு இப்படி அழுகுற, இங்கே பாரு ஜங்குக்கு வாருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுறான். அக்கா என்ன சொன்ன அப்படின்னு அவன் டோரை திறந்துட்டு கேட்க, ஜங்குக்கு வாருக்கு போகிறான், உனக்கு வார் பற்றி தெரியும்ல, வருஷ கணக்கில் எடுக்கும், அங்கே சாவோ வாழ்வோ அது அங்கே இருக்கவங்கள பொறுத்து தான் இருக்குது, என்னக்கா சொல்கிறேன் எனக்கு இது தெரியாது அப்படின்னு தியாங்கிட்ட அடுத்த நிமிஷம் ஒரு மாதிரி உடஞ்சிட்றான். இப்போது அவங்க அக்காவை பார்த்து, ஜங்குக்கு எங்க, அவர் இப்போ தான் கிளம்புன மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நீ போனேன்னா அவர் என்ட்ரன்ஸில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இங்கே தெரிச்சிருச்சு ஓடுறான். அவ்வளோதான் வேகமாக ஓடிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. பட் அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போ பின்னாடி இருந்த சோல்ஜருக்கும் மறுபடியும் கேட்குது. ஸோ யூங்கி தான் நல்லா லிசன் பண்ணிவிட்டு, அது கிங் பிரின்ஸ் தேவங்க உங்களை கூப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு எல்லாரையும் சைலண்டாக இருக்க சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அவனுக்கு, ஜங்குக்கா என்ன எங்கே விட்டுட்டு போகிற அப்படின்னு ஒரு சவுண்டு.
இது கேட்டோன்னே ஹாஸை திருப்பியும் அந்த கிங்டம்குள்ளே வேகமாக அந்த ஹாஸை ஓட்டிட்டு வரான். பார்த்தா ஆப்போசிட்டில் தேவாங் தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே அழுகையோடு ஓடி வந்துட்டு இருக்கா. எங்கள் ஜங்குக்காலையும் முடியல. எவ்வளோதான் அவன் ஃபீலிங்ஸை தேவாங்கிட்டேருந்து ஒதுக்க முடியும். அவனும் அப்படியே வேகமாக வரான். ஆப்போசிட்டில் வந்து தேவாங்க அப்படியே தூக்கி குதிரையில் உட்கார வச்சுக்கிறான். இங்கே தேதான் அப்படியே பார்த்துட்டு, என்னை விட்டுட்டு எங்கே போகலான்னு நினச்ச நீ, சொல்லுடா பொறுக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி ஏச. இங்கே தேவங்களோட குதிரை பொறுமையா பக்கத்தில் அந்த ஒரு குட்டி கார்டன் இருக்கும், அங்கே தான் போகுது. அங்கே போய் நின்னோன்னே தான் ஜங்குக்கு போட்டு அடி நடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க. பாரு, நான் வாருக்கு போகிறேன், வாழ்வோ சாவோ என்னோட போட்டு எனக்காண்டி கஷ்டப்பட வேணாம். இன்னொரு கல் எவ்வளோ தைரியம் தானே இதை சொல்லுவேன். அதுவும் ஒரு ஒமிகா கிட்ட நான் உனக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்னும் என்கிட்ட என்ன இருக்குது? உனக்காண்டி மட்டும்தான் வாழ்வேனே தவிர, நீ செத்தா நான் சாவனே தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இங்கே ஜங்கு கண்ணில் தான் தண்ணி வருது. அவனால எதுவும் பேச முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த அழுகையும் சரி, அவங்க 2 பேரும் மாற்றி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அழுகையிலையும் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கும்ல, அந்த கம்ஃபர்ட்னஸ் தான் அவங்களுக்கு இடையில அந்த வாமா வெளியே வந்துட்டு இருக்கு. பேசும் வார்த்தை எல்லாம் நெஞ்சில் நிறைத்து, போகும் இடம் எல்லாம் உன்னை காற்றில் உணர்ந்து, கொஞ்சி பேசும் வார்த்தை எல்லாம் நெஞ்சில் நிறைத்து, கண்கள் உறங்கும் போதும் உள்ளே உந்தன் ஞாபகம், கண்கள் உறங்கும் போதும் என்னோட உந்தன் ஞாபகம், கொள்ளும் பார்வை கொண்டு என்னை நீயும் அள்ளி செல்கின்றாய், கொள்ளும் பார்வை கொண்டு என்னை நீயும் அள்ளி செல்கின்றாய். ஸோ இப்போது அப்படியே மனசுலாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அன்றைக்கி ஜங்குக்கு வந்து கடைசியாக டே அங்கேயே விட்டுட்டு போயிருப்பார். டே வந்து அவரோட சொந்த ஊரில் தான் இருக்கார். லிட்டரலி ஜங்குக்கோட அம்மாலாம் வந்து இங்கேயே இருக்காங்க. லைக் அவங்களும் டேக்கு துணையாக இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் ஜங்குக்கோட அப்பா இருக்கார்ல. ஸோ அவங்க இங்கே டேக்கு துணையாக ஜாலியாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ டே என்ன தான் வெளியே சந்தோஷமாக காட்டிக்கிட்டாலும் உள்ளே அவ்வளோ வருத்தம் இருக்குது. பிகாஸ் ஜங்குக் வரலையே, இன்னும் என்னாச்சு அவருக்கு, ஏதாச்சு. அவர் போடுற ஒரு சின்ன லெட்டர்ஸ்னால தான் கண்டே பிடிப்பான். இப்போ ரீசெண்ட் டேஸாக லெட்டரும் வரதில்லை. அது இன்னும் டே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் வரல, என்னாச்சு அப்படின்னு மண்டை குழப்பத்திலே உட்காந்துட்ருக்கான். இப்போ கடைசியாக ஒரு லெட்டர் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜான் கிங்டம் மறுபடியும் ஈஸ்ட் க்ரௌனை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்ததும் தான் இந்த நியூஸ் அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவ. அது டேயோட காதுக்கும் வர. டே செம்ம ஹாப்பியாகிடுறான். அவ்வளோதான், அவன் ஹஸ்பண்ட் வரான். அதுவும் 6-7 மாதம் கழிச்சு. சொல்லவா வேணும், தட புடலை எல்லாம் நடக்குது. ஸோ டே அவன் கையாலே சமைக்கிறான் அவன் ஹஸ்பண்ட்காண்டி. அவ்வளோ விஷயம் அவ்வளோ பார்த்து பண்ணுறான் எல்லாத்தையும். இப்போ ஜங்குக் வின் பண்ணிவிட்டு அந்த ஒரு கெத்தோட மறுபடியும் ஒரு கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராக அங்கே பார்த்தா எல்லோரும் வரவேற்கிறதுக்கு பூவும் கைமா நிற்கிறாங்க. போர் முடிச்சுட்டு வந்த வீரர்களை பூ போட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செம்மையாக வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே ஜங்குக் அவனோட அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த கார்ட் சூட்டு எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடி யூங்கி அண்ட் மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்க ஊருக்கு ஒரு வெற்றி சிரிப்போட வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்திருந்தாலும் அவங்க நாட்டில் இருக்க மக்களை காப்பாற்றிட்டாங்கங்கிற எல்லாரோட அந்த ஒரு ஸ்மைல் இருக்கே, அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் வரவேற்கும் போது இங்கே ஒரு வீட்டோட மேலே தான் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்க்க அங்கே வந்து நம்ம லில்லி நிற்கிறாங்க. லில்லியை பார்த்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கே தேவங்க இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணு தேகதான் தேடுது. அவங்க அக்காவுக்கு வந்து புரிய அவங்க என்னென்னா ஒரு போர்டு எடுத்து அதில் ஏதோ எழுதி காட்ட ஜங்குக்கு அதை குறுகுறுன்னு வாசிக்கிறான். என்ன மாப்பிள்ள எந்த தேடுறீங்க? தேங்கையா? அவன் கிங்டமில் தான் இருக்கான், உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதியிருக்க. ஜங்குக் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ எல்லா மக்களும் வரவே இருக்க. இந்த பக்கம் ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக டேயோட ரூமுக்கு வந்தால் அந்த ஒமிகா சென்ட் ஸ்மெல், எஸ் டேக்கு இன்னைக்கு ஹீட்டு, அதுவும் ஜங்குக் வர அன்னைக்கு. டேயும் அப்படியே ஜங்குக் வந்துட்டிங்களா அப்படின்னு பக்கத்தில் வர தூப்புன்னு தேவும் ஜங்குக்கு மேலேயே சாஞ்சிட்றான். இங்கே தேவங்க அப்படியே பிடிச்சிட்டு, ஏய் என்ன ரொம்ப வீக்காக இருக்கியா? இல்லை அதெல்லாம் எனக்கு என்னவோ தெரியல, பாடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, வின் பண்ணிங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஜங்கு கூட கையெல்லாம் பிடிச்சி பார்க்க ஜங்குக்கு இஸ் ஆல் ரைட். அதை பார்த்தோன்னு தான் தேவங்க ஒரு மாதிரி ஸ்மைலே வருது. ஐயோ அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பாத் டப்பில் தான் காணிக்கிறாங்க. அங்கே பார்த்தா 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்க. ஆமாம், நீ ஏன் என்னை கூப்பிட்றதுக்கு வரல? என்னை பார்த்தா கூப்பிடுறதுக்கு வரக்கூடிய நிலமையில இருக்க மாதிரியா இருக்குது? ஆமாம் நல்லா தானே இருக்கா ஸ்ட்ரக்சராக அப்படின்னு பின்னாடியே கை வைக்கா. ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கை எடுத்து விடுறான். இங்கே பாரு, ஏன் வரல சொல்லு. நீங்கள் மறந்துட்டீங்களா? உங்கள் கூட வர எல்லா காட்ஸும் சரி, சுற்றி இருக்க இந்த அரண்மனையில் இருக்க காட்ஸும் சரி, எல்லாரும் ஒரு ஆல்ஃபாஸ், அவங்க கண்ட்ரோலெல்லாம் லூஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு டே அழகாக சொல்ல. ஆனால் நீ ஒன்று மறந்துட்டியே,
அப்படின்னு டே பார்க்க அவன் பப்பியான ஐஸை வச்சு பார்த்தோன்னே உன் ஹஸ்பண்டும் ஒரு ஆல்ஃபான்னு அப்படின்னு சொல்லும் போதே டே லிப்ஸ் அப்படி கேப்சர் பண்ணி தண்ணிக்குள்ளே கொண்டு போய் அப்படியே நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்கிறாரு. காட்டினா டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அண்ட் அகைன் டேக்கு அவனோட மார்க்கிங் இப்போ பெர்மனண்ட்டாக கிடச்சிருக்கு. அதை பார்க்கும்போது டேக்கு செம்ம ஹாப்பி. இப்போ அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்க. இங்கே இன்னொரு சைடு காமிச்சா டே தான் லில்லியை பிடிச்சி இழுத்துட்டு வர, எங்கடா எங்கன்னு கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க. வந்து ஒரு இடத்துல ஒரு போர்ஷனை பார்த்தோன்னே அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே காமிச்சா அங்கே நிற்கிறது ஜான், லில்லியோட ஹஸ்பண்ட் அங்கே நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே லில்லிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் லில்லி அவர் உயிருக்கு உயிரை காதலிச்சிருப்பா. எல்லாம் நல்லா தான் போயிருக்கும். ஆனால் நிறைய பேரால் அவங்க வாழ்க்கை ஜட்ஜ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும்ல, இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருந்திருப்போம். கூட இருக்கவங்களால ஒரு கல்யாண வாழ்க்கை நரகமாக மாறினது. அதுதான் லில்லிக்கு நடந்தது. ஸோ இங்கே ஜங்குக் தான் எல்லாத்தையும் பேசி எடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ ஜங்குக் அங்கேருந்து தேவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட இங்கே அப்படியே ஜான் அப்படியே பக்கத்தில் வந்து லில்லி காலில் விழுந்துடுறாரு. என்னை மன்னிச்சிருடி, வேணும்னு பண்ணல, அம்மா சொன்னது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டேன். இனிமேல் எதுவும் வேணாம், கிங்டம் எதுவும் வேணாம், தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். அவங்களே கூப்பிட்டாலும் திருப்ப போக மாட்டேன். எனக்கு நீ உனக்கு நான் இந்த ஊர்லேயே இருக்கலாம், இங்கேயே ஒரு வீடு தோட்டம் நான் பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு சொல்ல இங்கே லில்லிக்கெல்லாம் கண்ணு கலங்குது. அவர் இங்கே இருக்கேங்கிறாரு. அதுதான் பெரிய விஷயம். பிகாஸ் எப்போவுமே ஒரு ஆல்ஃபா கூட தான் ஒரு ஒமிகா இருக்கணும். ஒரு ஒமிகா கூட ஒரு ஆல்ஃபா இருக்கேன்னு சொல்லி நானே ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுலாம் பெரிய வரோம். ஸோ அது லில்லி நினச்சிட்டு அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே மண்டி போட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. அந்த சீன் பார்க்க அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே டேயும் ஜங்குக்கும் அதை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்கோ ஹாப்பி, டேயும் ஹாப்பி. அதை ஜங்குக்கு ரசிச்சிட்ருக்காரு. டே வகையிலேருந்து வர அந்த ஸ்மைல் அதை ஜங்குக்கு பார்த்துட்டு அவருக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காமிச்சா ஒரு கார்டன் தான். அங்கே டே ஒரு பக்கம் கத்தி எடுத்துகிட்டு அதாவது ஸ்வாடு அதை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு துணியை இறுக்கி இடுப்பில் கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். பேண்ட்டு போட்டிருக்கான். ஆளே பார்க்க கொஞ்சம் டிஃபராக இருக்கான். பிகாஸ் எப்போவுமே ஒரு லாங் மேலே கோட் மாதிரி போட்டிருப்பான். ஸோ இப்போது அவன் போட்டிருக்க பேண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலா ஸ்வாடை ஒரு மாதிரி சொல்லட்டுறான். அவன் டங்கையும் அப்படியே திங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உள்ளே ரோல் பண்ணுறான். டேயும் என்ன கிங் சண்டை போடுறதுக்கு ரெடியா, ஓடிட மாட்டீங்களே பயந்து அப்படின்னு கேட்க யாருக்கிட்ட அப்படின்னு மாற்றி மாற்றி ஸ்வாட் ஃபைட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் லில்லியும் சரி எங்கள் ஜங்கு கூட அம்மாவும் சரி 2 பேரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கதை பேசிகிட்டே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஜங்குக்கு தேங்க அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி ஒரு மாதிரி டேயோட இடுப்பில் கை வச்சு லைட்டாக பிஞ்ச் பண்ண, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டது தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அவன் கத்தி எடுத்து சொல்லட்ட மறுபடியும் தேங்க லாக் பண்ணி அவன் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ண. அவ்வளோதான்.